அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சர்வீஸ் ரெஜிஸ்டர். அதாவது தமிழ்ல பணிப்பதிவேடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு எம்ப்ளாயி வந்து தமிழ்நாடு கவர்ன்மென்ட் சர்வீஸ்ல வந்து ஜாயின் பண்றாரு அப்படின்னா, அவருக்கு ஜாயின் பண்ற ஆஃபீஸ்ல இந்த சர்வீஸ் ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு புக் வந்து ஓப்பன் பண்ணணும். இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, ஒவ்வொரு எம்ப்ளாயீஸ்க்குமே வந்து தனித்தனியா வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய சர்வீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த புக்ல வந்து இருக்கும். அவங்க ரிட்டயர்மெண்ட் ஆற வரைக்கும் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னென்னலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆறாங்களோ எந்த டீட்டெயில்ஸுமே வந்து அதில இது என்ட்ரி பண்ணணும். இந்த புக்க வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, ரிட்டயர்மெண்ட் ஆன உடனே வந்து இது பண்ணிற மாட்டாங்க. நீங்க எந்த ஆஃபீஸ்ல ரிட்டயர் ஆகுறீங்களோ, அந்த ஆஃபீஸ்ல ரிட்டயர் ஆனதுக்கப்புறம் 30 வருஷம் இத வந்து பத்திரமா வந்து பராமரிச்சுட்டு வரணும். ஸோ இதிலிருந்து உங்களுக்கு தெரியும் இந்த புக்கோட வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம, இதில ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து ஈஸியா வந்து சேஞ்சஸ் பண்ணிற முடியாது. ஸோ புதுசா ஜாயின் பண்ற எம்ப்ளாயீஸ் எல்லாமே வந்து கரெக்ட்டான டீட்டெயில்ஸ் வந்து குடுங்க. ஸோ அது வந்து ரொம்பவே வந்து முக்கியமானது. ஸோ இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து, ஒரு சர்வீஸ் ரெஜிஸ்டர்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கணும்? அதில எப்படி மெயின்டெயின் பண்ணணும்? எப்படி எந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணா நமக்கு ப்ராப்ளம் இருக்காது. ரிட்டயர்மெண்ட் ஆகும்போது ப்ராப்ளம் இருக்காது. அப்படிங்கிறத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து எம்ப்ளாயி பேசிக் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த எம்ப்ளாயி பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயி ஃபர்ஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணும்போது, எஸ்ஆர் ஓப்பன் பண்ணும்போது இத வந்து எழுதணும். இதில என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேஜ்ல நேம். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய நேம வந்து கரெக்ட்டா வந்து எழுதுங்க சொல்லி, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2த்துலயுமே வந்து அதில எழுதிருங்க. 2வது டேட் ஆஃப் பர்த் வந்து அதில எழுதணும். ஓகேங்களா? 3வது கம்யூனிட்டி அண்ட் கேஸ்ட். ஓகேங்களா? ஸோ நீங்க என்ன கம்யூனிட்டி, அதில என்ன உட்பிரிவு என்ன, கேஸ்ட் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பா அதில வந்து எழுதணும் ஒவ்வொரு ஸ்டாஃப்பும். அது மட்டும் இல்லாம, உங்களுடைய பிளேஸ் ஆஃப் பர்த் எங்க வந்து நீங்க பிறந்தீங்க அப்படிங்கிறது டீட்டெயில்ஸ் வந்து இருக்கணும். தென் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து, உங்களுடைய அங்க அடையாளங்கள். அதாவது உங்களோட உடம்பில இருக்கிற தழும்பு, மச்சம் ஏதாச்சும் ஒரு 2 வந்து எழுத சொல்லுவாங்க. பிறகு பார்த்துட்டோம் அப்படின்னா முக்கியமானது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஷார்ட்டா வந்து எழுதுற மாரி வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து என்னன்னா பேசிக் டீட்டெயில்ஸு. ஸோ இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதுனதுக்கப்புறம், நீங்க வந்து சைன் போடுற மாரி வந்து இருக்கும். சைன் போட்டதுக்கப்புறம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி, உங்களுடைய ஹெட் ஆஃப் தி ஆஃபீஸ் வந்து கீழ வந்து சைன் போடுவாங்க. போட்ட உடனே உங்களுடைய எஸ்ஆர் வந்து ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இத வந்து ஒன்ஸ் நீங்க வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, மத்த இது மாரி மாத்திக்கலாம் முடியாது. ஸோ எதாச்சும் இருந்தாலும் இதுலயே ஏதாவது சேஞ்சஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, எம்ப்ளாயியோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க வந்து இது ஃபர்ஸ்ட் பேஜ்ல பேசிக் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள வந்து ஒவ்வொன்னா வந்து டீட்டெயிலா வந்து எழுதுற மாரி இருக்கும். அதில கண்டிப்பா நீங்க வந்து 10த் பாஸ் ஆன டீட்டெயில்ஸ் ஓகேங்களா? ஸோ 10த்ல இருக்கிற மார்க் ஷீட்டு, அதோட மார்க் ஷீட் நம்பர்ஸ் இது எழுதணும். தென் 12த் படிச்சிருந்தீங்கன்னா 12த் ஓகேங்களா? அடுத்து டிகிரி. டிகிரியில வந்து நீங்க பிஇ முடிச்சிருந்தாலோ, இல்ல எம்இ முடிச்சிருந்தாலோ, அத வந்து நீங்க வந்து எழுதணும். வித் மார்க் ஷீட்டோட. மார்க் ஷீட் நம்பர் வந்து எல்லாமே கரெக்ட்டா வந்து இருக்கணும். புரொவிஷனல் சர்டிஃபிகேட், கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டு, உங்களுடைய ரோல் நம்பர் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா, நீங்க புரமோஷன் அனுப்பும்போதோ, இல்ல புரொபேஷன் அனுப்பும்போதோ, இது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்க திருப்பி திருப்பியும் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம, முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்டின்னா, இப்போ ஒருத்தவங்க மேபி கம்பேஷனேட் கிரவுண்ட்ல அப்பாயின்ட்மென்ட் ஆறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல வந்து ஒருத்தவங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து ஹையர் ஸ்டடீஸ் போற மாரி இருந்தாலும், இப்ப நீங்க வித் பெர்மிஷனோட தான் வந்து ஹையர் ஸ்டடீஸ் போற மாரி இருக்கும். ஓகே. ஸோ ஆல்ரெடி நீங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே இருந்தீங்கன்னா, படிச்சுட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்ல. நீங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஏதாச்சும் டிகிரி படிக்கிறீங்க அப்டின்னா, வித் பர்மிஷன் ஓகேங்களா? நீங்க கவர்ன்மென்ட் பர்மிஷனோட தான் நீங்க வந்து போற மாரி இருக்கும். ஸோ அந்த பர்மிஷன் ஏதாச்சும் டீட்டெயில் குடுக்குறாங்க அப்டின்னா, அந்த குடுக்குற டீட்டெயில எஸ்ஆர்ல என்ட்ரி பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து முக்கியமான டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பத்தி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நெக்ஸ்ட்டு ஜாயினிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆஃபீஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்டின்னா, அப்பாயின்ட்மென்ட்ல அந்த ரெஃபரன்ஸ் பேஸ் பண்ணி, அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் பேஸ் பண்ணி உங்களுடைய ஜாயினிங் என்ட்ரி வந்து போடுவாங்க. எந்த டேட்ல ஜாயின் பண்ணீங்க அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ, இப்ப ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்க இன்கேஸ் நீங்க வேற ஒரு ஆஃபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறீங்க அப்டின்னா, உங்கள பழைய ஆஃபீஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ரிலீவ் பண்ணி ஒரு ஆர்டர் போடுவாங்க. அந்த ரிலீவிங் ஆர்டர் டீட்டெயில்ஸ் வந்து ஒவ்வொரு ஆஃபீஸ்லயும் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது கரெக்ட்டா போடணும். ஓகேங்களா? ஸோ ரிலீவ் பண்ணி ரிலீவிங் டேட் கரெக்ட்டா மென்ஷன் பண்ணணும். இப்போ நீங்க ஒரு ஆஃபீஸ்ல ரிலீவ் பண்ணிட்டீங்க. ரிலீவ் பண்ணதுக்கப்புறம் புது ஆஃபீஸ்ல போய் ஜாயின் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரிலீவ் ஆயிட்டு புது ஆஃபீஸ்ல ஜாயின் பண்றீங்க. இந்த 2 ஆஃபீஸ் இந்த ரிலீவிங் பிளஸ் ஜாயினிங் நடுவுல உங்களுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா, டிரான்சிட் பீரியட்ன்னு சொல்லி குடுப்பாங்க. பணியேற்படை காலம். அது மினிமம் வந்து 1 டேலிருந்து மேக்ஸிமம் ஒரு 8 நாள், 10 நாள் வரைக்கும் கூட இருக்கலாம். சில எக்செப்ஷனல் கேஸ்ல ஓகேங்களா?
ஸோ அந்த ஜாயினிங் ஆஃபீஸில் ஜாயினிங் என்ட்ரி போடும்போது இந்த ஜாயினிங் பீரியட் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா அதையும் போடணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் ஜாயினிங் என்ட்ரி போடாமல் ஜாயினிங் அதாவது ட்ரான்சிட் பீரியட் என்ட்ரி போடாமல் விட்டீங்க அப்படின்னா, நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் இன்க்ரிமெண்ட் போடும்போதோ இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ரொப்போசலுக்கு நீங்கள் உங்கள் ஹெட் ஆஃப் தி ஆஃபீஸ்க்கோ ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பும்போது அவன் எல்லாம் பார்த்து என்ன சொல்லுவான், இந்த என்ட்ரி மிஸ் ஆகிருக்கு அது கொடுங்க அப்படிமா. இல்லை உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது இந்த என்ட்ரிஸ் இல்லை அப்போது சொல்லி உங்களை வந்து வாங்கிட்டு வரது சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறது என்ன அப்படின்னா, எப்போவுமே நீங்கள் ரிலீவ் ஆகும்போது ஒரு ஆஃபீஸில் புதுசாக ஜாயின் பண்ணும்போதோ பழைய ஆஃபீஸில் எல்லா என்ட்ரி இருக்கான்னு சொல்லிட்டு அப்போவே வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா கிளியர் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுதான் வந்து கரெக்டானது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமாக இன்னொன்று சொல்ல மறந்துட்டு என்னென்னா, நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறீங்களோ அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறீங்கனாலோ உங்களுடைய போஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ரெகுலரைசேஷன் பண்ணி ஒரு ஆர்டர் போடுவாங்க. பணி வரன்முறைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர்டரை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணணும். தென் உங்களுக்கு ப்ரொபேஷன் பீரியட் முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த டேட்டில் ப்ரொபேஷன் முடியுதோ அந்த டேட்டுக்கோடு ப்ரொபேஷன் ஆர்டர். அதுவும் இல்லாமல் எல்லா ட்ரைனிங்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. பவானி சாகர் ட்ரைனிங், அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் மேண்டேட்டரி ட்ரைனிங் இருக்கும். சில ஆப்ஷனல் ட்ரைனிங் இருக்கும். உங்களை 2 டேஸ் to 3 டேஸ் பவானி சாகரில் அனுப்புவாங்க. இல்லை வேறு ஏதாச்சும் ட்ரைனிங் சென்டருக்கு வந்து அனுப்புவாங்க. ஸோ அப்போ ட்ரைனிங் போகும்போது அந்த ட்ரைனிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து என்ட்ரி பண்ணுங்கள். அப்புறம் வந்து பவானி சாகர் ட்ரைனிங்கோட மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து முக்கியம். அந்த என்ட்ரி இருந்தால் மட்டும்தான் உங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொபேஷனுக்கே உங்கள் ஃபைலை வந்து மூவ் பண்ணுவாங்க. தென் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுடைய டிபார்ட்மெண்ட் எக்ஸாமோட இது மார்க்ஸ் உங்கள் பேப்பர் என்ன நல்லா கிளியர் பண்ணியிருக்கீங்க வித் புல்லட்டின் வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ண சொல்லுங்கள். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் இது பண்ணுறது ப்ரொபேஷன் ஆர்டர் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஒரு காப்பியை எஸ்ஆரில் வைங்க பின்னாடி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அர்ஜென்ட்டாக திடீர்னு என்ன பண்ணுவாங்க, உங்கள் ஹெட் ஆஃப் த ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, உங்களுக்கு திடீர்னு அனுப்புங்க அப்படிம்பாங்க. இப்போவே எங்களுக்கு வேணும் அப்படிம்பாங்க. ஸோ அப்போ வந்து நான் உங்கள் ஃபோனில் இருந்தது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஸோ எதுக்கும் ஒரு காப்பி வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ப்ரொப்போசல் உங்கள் எஸ்ஆர் வந்து உங்கள் ஹெட் ஆஃப் தி ஆஃபீஸ்க்கோ உங்கள் ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பும்போது அவங்க அதிலே பார்த்து வெரிஃபை பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறது, ஒரு முக்கியமான ஆர்டர் எல்லாமே வந்து பின் பண்ணியோ இல்லை வந்து பின்னாடி ஒரு ஃப்ளாப் மாதிரி போட்டு அதில் வந்து ஒட்டி வைங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கரெக்டாக ப்ராப்பர் எஸ்ஆர் மெயின்டைன் பண்ணுறதுக்கான கரெக்டான ப்ரொசீஜர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பே அண்ட் இன்க்ரிமெண்ட் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஸோ பே அண்ட் இன்க்ரிமெண்ட் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா பே ஃபிக்சேஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா லெவல் 8ல் இவ்வளோ பே அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஆர்டர் போடுவாங்க. அந்த என்ட்ரு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் இன்க்ரிமெண்ட், செகண்ட் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் இருக்கும். ஒவ்வொரு வருஷத்துக்கும் உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக வந்து இருக்கணும். அந்த டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு அடுத்தடுத்த வர இயரில் வந்து இன்க்ரிமெண்ட் வந்து கரெக்டான டேட்டில் சேங்ஷன் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நடுவில் ஏதாச்சும் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க, போன வருஷம் இன்க்ரிமெண்ட் வாங்கலையாட்டிருக்கு அந்த இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கும். இல்லை இன்க்ரிமெண்ட் டீட்டெயில்ஸ் மிஸ் ஆச்சுன்னா அதை அப்போ போய் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் என்ன ஆகும், தள்ளி போடுவாங்க. ஸோ கொஞ்சம் டிலே ஆகும். உங்களுக்கு மானிட்டரி பெனிஃபிட் கிடைச்சிடும், பட் டிலே ஆகும். ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். அது மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா இது நீங்கள் சம்பளம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னா சர்வீஸ் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ சர்வீஸ் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஆஃபீஸில் 6 மாதத்துக்கு ஒரு டைமோ இல்லை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போதோ இது வந்து வைப்பாங்க. இந்த டேட்டில் இருந்து இந்த டேட் வரைக்கும் இவர் வந்து இந்த ஆஃபீஸில் சம்பளம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இது வந்து முக்கியம். இதுவும் வந்து இன்க்ரிமெண்ட் அப்போ செக் பண்ணுவாங்க. கடைசி 1 இயரில் இந்த என்ட்ரி ஃபுல்லுமே இருக்கா, இந்த டேட் ஃபுல்லாக கண்டினியூட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டினியூட்டி இருந்தால் மட்டும்தான் அவங்க நெக்ஸ்ட் இயர்க்கான இன்க்ரிமெண்ட் போடுறதுக்கு வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. நடுவில் சர்வீஸ் வெரிஃபிகேஷன் மிஸ் ஆகிருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் சர்வீஸ்க்கு வரல அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னு என்ன, உங்களுக்கான அந்த பீரியடுக்கான இதை வந்து தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இது. ஸோ நீங்கள் வந்து அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொமோஷன் ஆகுறீங்க, ஒரு போஸ்ட்டு இந்த போஸ்ட்டுக்கு ப்ரொமோஷன் ஆகிறீங்கன்னா அந்த ப்ரொமோஷன் ஆகும்போது பே ஃபிக்சேஷன் பண்ணுவாங்க. அந்த இதுவும் கரெக்டாக வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா லீவ் டீட்டெயில்ஸ். லீவ் டீட்டெயில்ஸ்னு பார்த்துட்டு அப்படின்னா, இப்போ நார்மலாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து சிஎல் அண்ட் ஆர்ஹெச் இது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 12 நாள் ப்ளஸ் 3 நாள் 15 நாள் வந்து எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ட்ரி போட வேண்டியது இல்லை. ஆனால் அதை தவிர மற்ற எல்லா லீவுமே இஎல், அன்னியன் லீவ், மெடிக்கல் லீவு, மெட்டர்னிட்டி லீவு, அது மட்டும் இல்லாமல் சில ஸ்பெஷல் லீவ்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாமே வந்து ஒரு ஆஃபீஸில் நீங்கள் இருக்கும்போது எடுத்தீங்க அப்படின்னா அதை ரெகுலரைஸ் பண்ண உடனே என்ட்ரி வந்து கரெக்டாக போடணும். இதுவே இஎல், அன்னியன் லீவு, மெடிக்கல் லீவாக இருந்ததுன்னா அந்த இதுக்கான அந்த லீவுக்குன்னு ஸ்பெஷல் பேஜஸ் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க நம்ம எஸ்ஆரில். அதில் வந்து இஎல்லாக இருந்தால் மைனஸ் பண்ணி காமிக்கணும்.
அன்ஏர்ன்ட் லீவ், மெடிக்கல் லீவாக இருந்ததுன்னா ஆட் பண்ணிட்டு வரணும். ஆட் பண்ணிட்டு எதுக்கு வர்றாங்கன்னா, இவருக்கு இதுக்கு வந்து இவ்வளோ சர்வீஸில் இவ்வளோ லீவ் தான் எலிஜிபிள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். அடுத்தது முக்கியமானது என்ன அப்படின்னா, இன்னொரு டீட்டெயில்ஸு, இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கும்போது ஏதாச்சும் வந்து வீடு இல்லை அப்படின்னா பைக்கு இந்த மாதிரி எல்லாம் வாங்குனீங்க அப்படின்னா வித் பர்மிஷனோட தான் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து ஆக்சுவலாக ப்ரொசீஜர். வீடு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் மூலிமா தான் வந்து பர்மிஷன் வித் ப்ரையர் பர்மிஷனோட தான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வாங்குனீங்க அப்படின்னா அந்த வாங்குறக்கு ஆர்டர் கொடுப்பாங்கள்ல, அதை வந்து என்ட்ரி போடுங்க. ஓகேங்களா? அது என்ட்ரி போட்டிங்க அப்படின்னா தான் நீங்கள் ஏதாச்சும் இப்போ வீடு வாங்குறதுக்கு முன்னாடி இப்போ நிலம் வாங்குறீங்க அப்படின்னா நிலத்து வாங்கினதுக்கான ஒரு பர்மிஷன் கொடுத்துப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா அதை என்ட்ரி பண்ணுங்கள். அந்த நிலத்துக்கு வச்சு நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு வீடு கட்டலாம். ஸோ அப்போ வீடு கட்டுறதுக்கு வந்து நீங்கள் ஹவுஸ் லோனுக்கு வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹவுஸ் லோனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து கேட்பாங்க வித் ப்ரையர் பர்மிஷனோட வாங்கியிருக்கீங்களா, அந்த எஸ்ஆர் டீட்டெயில்ஸில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் சொல்கிறது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து எஸ்ஆரில் கண்டிப்பாக என்ட்ரி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு எம்ப்ளாயி ஜாயின் பண்ண உடனே வந்து அவங்களுடைய சொத்து மதிப்பீட்டு விவரங்களை வந்து என்ட்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் வந்து அதை வந்து அப்டேட் பண்ணணும் நம்ம எஸ்ஆரில் பண்ணி நீங்கள் வந்து சைன் போட்டு கொடுக்கணும். எஸ்ஆரில் அதுக்குன்னு தனியாக பேஜஸ் இருக்குது, நீங்கள் வந்து சைன் போட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ப்ரொசீஜர். தென் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பனிஷ்மெண்ட் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஸோ பனிஷ்மெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம் ஒரு குறிப்பிட்ட ப்ரொசீஜர் படி நம்ம பண்ணாமல் இருந்ததுக்கோ இல்லை ஏதாச்சும் நம்ம வேறு ஏதாச்சும் தப்பாக பண்ணதுக்கோ ரொம்ப ஹெவியாக இருந்தது அப்படின்னா நம்ம மேலே சார்ஜஸ் வந்து போடுவாங்க நம்ம டிபார்ட்மெண்ட்டில். ஸோ அந்த சார்ஜஸ் பொறுத்த அளவு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபைனல் ஆர்டர்னு சொல்லி ஒன்று வரும். அந்த ஃபைனல் ஆர்டரில் உங்களை வந்து உங்களுக்கு போட்ட சார்ஜஸை ரிவோக் பண்ணாலும் சரி இல்லை உங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்தாலுமே இந்த பனிஷ்மெண்ட் டீட்டெயில்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து என்டர் பண்ணணும். அப்படி பண்ணாதான் அது வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ப்ரொமோஷன் இது எல்லாத்துக்குமே வந்து அவங்க வந்து பார்த்து தான் வந்து இதை பனிஷ்மெண்ட் டீட்டெயில்ஸில் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு தான் வந்து போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பனிஷ்மெண்ட் டீட்டெயில்ஸில் 3 வருஷம் இன்க்ரிமெண்ட் கட்டு இல்லை 3 மாதம் இன்க்ரிமெண்ட் கட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இன்க்ரிமெண்ட் போடும்போது அந்த எம்ப்ளாயிஸ்க்கு வந்து போடக்கூடாது. நீங்கள் முன்னாடி வந்து திருப்பி பார்க்கணும். சர்வீஸ் வெரிஃபிகேஷன் இருக்கா, இந்த மாதிரி ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் போட்டு ஆர்டர் ஏதாச்சும் போட்டிருக்காங்களா. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து கரெக்டாக கன்சிடர் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து என்னென்னா இன்க்ரிமெண்ட் வந்து போடணும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து என்ட்ரி போடுறது முக்கியம். தென் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஏதாச்சும் நீங்கள் பாராட்டு, ஓகேங்களா? ஸோ குடியரசு தின விழா, சுதந்திர தின விழா இந்த மாதிரி இதில் உங்களுக்கு வந்து என்னென்னா பாராட்டு சான்றிதழ் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை வந்து ரெகனைஸ் பண்ணுற மாதிரி உங்களுடைய ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டோ ஹெட் ஆஃப் தி ஆஃபீஸோ வந்து நீங்கள் சர்டிஃபிகேஷன் வாங்கலாம். ஸோ இந்த பாராட்டு சான்றிதழை வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும்னா என்ட்ரி பண்ணணும். நம்ம எஸ்ஆரில் என்ட்ரி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து லெட்டர் கொடுத்தாலும் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் எஸ்ஆரில் என்ட்ரி பண்ணி கொடுப்பாங்க. தென் கடைசியில் பார்த்தோம்னா ஃபேமிலி டீட்டெயில்ஸை பொறுத்தளவு நம்ம ஃபேமிலியில் யார் யார் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அப்புறம் வந்து நாமினேஷன் டீட்டெயில்ஸ். நாமினேஷன் எதுக்கு அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் வந்து இன்கேஸ் ரிட்டையர்மெண்ட் ஆனவோ இல்லை இன்பிட்வீன் நம்ம இறந்தாலோ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சேர வேண்டிய பணப்பயன்கள்லாம் நமக்கு யாருக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். பார்த்துட்டோம் அப்படின்னா சிபிஎஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஜிபிஎஃப்பு, ஓகேங்களா, கிராஜுவிட்டி இதெல்லாமே வந்து யார் யாருக்கெல்லாம் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் எழுதி வச்சுருந்தீங்க அப்படின்னா எத்தனை % ஷேர் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ரொப்போசல் அனுப்பும்போது அந்த நேமை இன்க்ளூட் பண்ணி ப்ரொப்போசல் அனுப்புவாங்க. ஓகேங்களா? இவ்வளோதான். ஸோ இந்த இதில் வந்து உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சர்வீஸ் வெரிஃபிகேஷனில் என்னென்ன என்ட்ரிஸ் எல்லாம் போடணும், அது எந்தெந்தெல்லாம் போடுறது எவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து மறக்காமல் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீடியோவில் எதை பற்றி போட போகிறேன் அப்படின்னா, உங்கள் சர்வீஸ் ரெஜிஸ்டரில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குது, அதாவது நார்மலாக பே டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி சேஞ்சஸ்னால் உங்கள் ஆஃபீஸ் லெவல்லே பண்ணிக்கலாம். ஆனால் சில விஷயங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ண முடியாது, ஈஸியாக சேஞ்சஸ் பண்ண முடியாது. அது கவர்மெண்ட்டுக்கோ இல்லை ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி தான் வந்து பண்ண முடியும். ஸோ அதை வந்து எப்படி பண்ணலாம், என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் அந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ போட போகிறேன். ஸோ வீடியோ அதையும் வந்து பாருங்கள். தேங்க்யூ.